ஒன்று ராஜாக்கள் 6வது அதிகாரம். 1 Kings chapter 6. 4வது வசனத்திலிருந்து படிப்போமாக. Read from verses 4 onwards. 4வது வசனம் முதல் வாசிക്കാം. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதா இருக்கிறது 7 முழ அகலமுமாய் இருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. And for the house he made windows of narrow lights, and against the wall of the house he built chambers round about, against the wall of the house round about, both of the temple and of the oracle. And he made chambers round about. The nethermost chamber was 5 cubits broad, the middle was 6 cubits broad, and the third was 7 cubits broad. For without in the wall of the house he made narrowed rest round about, that the beams should not be fastened in the walls of the house. And the house, when it was building, was built of stones made ready before it was brought thither, so that there was neither axe nor hammer nor any tool of iron heard in the house while it was in the building. வசனங்கள் மூலமாக இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். For the Lord to lead and speak with these verses today, let's all pray. ഈ വചനങ്ങൾ മൂലം ദൈവം നമ്മോട് ഇടപെട്ട് സംസാരിക്കേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കാം. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நல்ல ஆண்டவர், எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இப்படியாக தேவ சமூகத்திலே உட்கார்ந்து உம்மை பாடவும் துதிக்கவும் உம்மிலே சந்தோஷப்படவும் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆர்ப்பரிக்கவும் எங்களுக்கு உதவி செய்து தந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவர் இப்பொழுதும் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு உங்களுடைய மனதில் இருக்கிற காரியங்களை பேசும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகிமையும் கல்வீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பெரிய சுலமா ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சாலோமனுடைய ஆலயத்தை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Beloved ones, it is written about the temple of Solomon here. പ്രിയമുള്ളവരെ, സലോമോന്റെ ആലയത്തെക്കുറിച്ച് ഇവിടെ എഴുതിയിരിക്കുന്നു. சாலோமனுடைய ஆலயம் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற சில அருமையான சத்தியங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. The temple of Solomon brings in us certain truths that brings certain truths in us. ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്ന സലോമോന്റെ ആലയം ചില സത്യങ്ങളെ ഇവിടെ കൊണ്ടുവരുന്നു. நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். We are the temple of God. നാം ദൈവത്തിന്റെ ആലയമായിരിക്കുന്നു. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in 1 Corinthians chapter 3 and verse 16 that know ye not that ye are the temple of God and the Spirit of God dwelleth in you. 1 കൊരിന്ത്യർ 3:16 നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ മന്ദിരമെന്നും ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങളിൽ വസിക്കുന്നു എന്നും അറിയുന്നില്ലയോ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. നാം രക്ഷിക്കപ്പെട്ട് ജ്ഞാനസ്നാനം എടുത്ത് അഭിഷേകം പെറ്റ പോത് അവരുടെ ആലയമായി മാറ്റപ്പെട്ടു. After we are saved, water baptized and spirit baptized, we have become the temple of God. നാം രക്ഷിക്കപ്പെട്ട് ജലസ്നാനം എടുത്ത് അഭിഷേകം പ്രാപിച്ചപ്പോൾ നാം ദൈവത്തിന്റെ ആലയമായി മാറിയിരിക്കുന്നു. ആവി ഉള്ളേ വരും വരെയിലും അത് ആലയമല്ല. Till the Spirit of God enters, it is not a temple. ആത്മാവ് വരുന്നത് വരെ അത് ആലയമല്ല. இந்துக்களும் கூட அவர்கள் அந்த ஒரு கோயிலை கட்டிவிட்டு ஏதோ ஒன்றை கட்டிவிட்டு கோயிலை கட்டிவிட்டு அவர்கள் கொஞ்ச நாட்கள் அது அப்படியாய் அது ஒன்றுமில்லாமல் கிடக்கும். அதற்கு பிறகு அந்த மணியெல்லாம் அடித்து அப்படி செய்து அந்த ஆவியை கொண்டு வந்து அதிலே வைப்பார்கள். அதற்கு பிறகு அது ஆலயம் என்று சொல்வார்கள். So also the Hindu people, they will build a temple and they would lay that temple idle for some days, and after that they will ring the bell and they will bring the spirit into that temple and then worship it. ഹിന്ദുക്കൾ തങ്ങളുടെ ക്ഷേത്രത്തിലേക്ക് വിഗ്രഹത്തെ കൊണ്ടുവന്ന് ചില ദിവസം ശൂന്യമായി കിടക്കും. അതിനുശേഷം അതിന് മണിയടിച്ച് അത് ആലയമായി അംഗീകരിക്കും. അഭിഷേകം പെറ്റപോது ஆண்டவருடைய ஆலயமாய் நாம் மாற்றப்பட்டோம். After we have received the anointing, we have become the temple of God. നാം അഭിഷേകം പ്രാപിച്ചതിനു ശേഷം ദൈവത്തിന്റെ ആലയമായി മാറ്റപ്പെട്ടിരിക്കുന്നു. அந்த 4வது வசனத்திலே பார்வைக்கு குறுகி போகிற ஜன்னல்களை அவன் ஆலயத்துக்கு செய்வித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. In the 4th verse we read that he made windows of narrow lights. 4ാം വാക്യത്തിൽ അവൻ ആലയത്തിന് ജാലമിണക്കിയ കിളിവാതിലുകളെ ഉണ്ടാക്കി. பார்வைக்கு குறுகி போகிற ஜன்னல்கள்.
windows of narrow lights. ആലയത്തിന് ജലമിണയ്ക്ക് കിളിവാതിലുകൾ ഉണ്ടാക്കി. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read in Daniel chapter 6 and verse 10, ദാനിയേൽ 6-10 വായിക്കുമ്പോൾ, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பிரியமானவர்களே, அவன் ஜன்னல்கள் வழியாக அதன் எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that he opened his windows in his chamber towards Jerusalem and he prayed and gave thanks before his God. അവന്റെ മാളികമുറിയുടെ കിളിവാതിൽ യെരൂശലേമിന്റെ നേരെ തുറന്ന് അവൻ 3 പ്രാവശ്യം മുട്ടുകുത്തി ദൈവത്തോട് സ്തോത്രം ചെയ്ത് പ്രാർത്ഥിച്ചു. இது ஏதோ ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னே நான் இதை குறித்து நான் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. I remember that I have taken this before 1 or 2 years. 1-2 വർഷത്തിന് മുമ്പ് ഞാനിത് പറഞ്ഞതായി ഞാൻ ഓർക്കുന്നു. ஜன்னல்கள் என்பது நம்முடைய தரிசனத்தை காட்டுக, பார்வையை வெளிப்படுத்துகிறது. Windows signifies our vision or our sight. കിളിവാതിലുകൾ എന്ന് നമ്മുടെ ദർശനത്തെ, നമ്മുടെ ദൃഷ്ടിയെ കാണിക്കുന്നു. பார்வைக்கு குறுகி போகிற ஜன்னல்களை அவன் செய்வித்தான். He made windows of narrow lights. അവൻ ആലയത്തിന് ജാലമിണയ്ക്ക് കിളിവാതിലുകൾ ഉണ്ടാക്കി. அதாவது இப்ப நான் இங்கே இருக்கிறேன், என் பக்கத்திலே அந்த ஜன்னல் மிகவும் விசாலமாயிருக்கும். வெளியே செல்ல செல்ல அது குறுகி கொண்டே இருக்கும். Take for example, I am here and that window will be beside me as a big one, but when it will go on becoming smaller. ഉദാഹരണമായി എൻ്റെ അടുത്തൊരു കിളിവാതിലുണ്ടെന്ന് ചിന്തിക്കുക, അത് പോകുന്തോറും അത് ചെറുതായി വരും. அந்த வெளிப்பார்வை அது குறுகி கொண்டே இருக்கும். The sight outside will keep on it will be narrow. പുറമേയുള്ള നോട്ടം അത് കുറുകിക്കൊണ്ടിരിക്കും. பார்வைக்கு குறுகி போகிற ஜன்னல்கள், windows of narrow lights. ഇണക്കിയ കിളിവാതിലുകൾ. ஆரம்பத்தில் இந்த பார்வை மிக விசாலமாக இருக்கிறது. At the beginning this sight will be a wide one. ആരംഭത്തിൽ ഈ ദർശനം தேவனுடைய பிள்ளையினுடைய ஆரம்ப பார்வை விசாலமாக இருக்கிறதில் தவறுகள் இல்லை. There is no wrong for a child of God in the beginning stage his visions being wide. ആരംഭ ജീവിതത്തിൽ ഒരു ദൈവത്തിന്റെ ജീവിതത്തിൽ ദർശനം വലുതായിരിക്കുന്നു എന്നതിൽ തെറ്റില്ല. அந்த பார்வை அது விசாலமாக இருக்கும். That sight will be a wide one. അതിന്റെ ദൃഷ്ടി വലുതായിരിക്കും. பக்கத்து கடையில போய் கொஞ்ச நேரம் நிற்கலாம். We can stand in the shop which is next to us. അടുത്തുള്ള കടയിൽ അല്പനേരം നിൽക്കാം. அந்த பாரிமனையிலே போய் அங்குள்ள அந்த பர்மா பஜாரை போய் பார்க்கலாம். We can go to Paris and see the Burma bazaar. பாரிஸில் பர்மா பஜாரில் போய் நிற்காம். ஏதோ இங்க அங்குமே அந்த வண்டலூர் அந்த மிருக காட்சி சாலையை போய் பார்க்கலாம். We can go and see the Vandalur Zoo. വണ്ടലൂർ മൃഗശാലയിൽ പോയി നോക്കാം. பிரியமானவர்களே, இது ஒரு விசாலமான பார்வை. Beloved ones, this is a wide sight. ഇത് വിശാലമായ ഒരു ദൃഷ്ടി. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பார்வை அல்ல. This is not the sight of a child of God. ഇതൊരു ദൈവത്തിന്റെ ദൃഷ്ടിയല്ല. ஆனால் இந்த பார்வை செல்ல செல்ல குறுகி கொண்டே போக வேண்டும் என்று வேதத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. But it is written in the word of God that when we keep on going, this vision should become narrow. ഈ ദർശനം പോകുന്തോറും അത് കുറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കണം. மத்தேயு 5வது அதிகாரத்தில் நாம் இதை படிக்கும்போது உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண் நேராய் நோக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we read in Matthew the gospel, we read that your eyes should look straight. Eyes should be single. Your eyes should be single. உங்களுடைய பார்வை அது ஒரே பார்வையாய் நேராய் பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the word of God that your sight should be a single one. നിങ്ങളുടെ കണ്ണ് നേരെ മുമ്പോട്ട് മിഴിക്കട്ടെ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. பக்க பார்வைகள் ஒன்றும் நமக்கு இருக்கக்கூடாது. We should not see to the left or to the right. ഇടത്തോട്ട് വലത്തോട്ടുള്ള കാഴ്ച നമുക്കുണ്ടായിരിക്കും. கூச்ச பார்வை உடையவளாக இருந்தால் அப்படி சைடு அப்படி அவள் பக்க பார்வை உடையவளாக இருந்தாள். This Leah, she had a squint eye. அந்த பக்க பார்வை நமக்கு இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that we should not see this side or to the other side. ഇങ്ങനെയുള്ളതായ ദൃഷ്ടി നമുക്കുണ്ടായിരിക്കരുതെന്ന് വചനം. மோசே அங்குமிங்கும் பார்த்து அந்த எகிப்தியனை கொன்று போட்டான். Moses, he saw this side and to the other side and he killed the Egyptian. മോശ ഇങ്ങോട്ടും അങ്ങോട്ടും നോക്കി ആ ഈജിപ്ഷ്യനെ കൊന്നു. ஆனால் நம்முடைய பார்வை ஒரே பார்வையா இருக்க வேண்டும். But our sight should be single. നമ്മുടെ നോട്ടം ഒന്നായിരിക്കണം. கண்கள் நேராய் நோக்கப்படுவது. Our eyes should see straight. നമ്മുടെ കണ്ണ് നേരെ മുമ്പോട്ട് നോക്കണം. என் பிரியமே, உன் கண்கள் ஒன்றினாலும்
உன் கழுத்தில் உள்ள சரப்பணியினாலும் நீ என்னை கவர்ந்து கொண்டாய் என்று மணவாளன் சொல்லுகிறார். The bridegroom says that because of your eyes and because of the chain in your neck thou hast ravished me. നിന്റെ കഴുത്തിലെ സരപ്പള്ളിയാലും നിന്റെ നോട്ടത്താലും നീ എന്നെ വശീകരിച്ചു എന്ന് പ്രിയൻ പറയുന്നു. உன் கண்கள் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள சரப்பணியினாலும் நீ என்னை கவர்ந்து கொண்டாய். With your eyes and with the chain that is round about your neck you have ravished me. നിന്റെ കണ്ണിനാലും നിന്റെ മാലയാലും നിന്റെ കഴുത്തിലിരിക്കുന്ന സരപ്പള്ളിയാലും നീ എന്നെ വശീകരിച്ചു എന്ന് പറയുന്നു. உன் கண்கள் ஒன்று என்று சொல்லுகிறது ஒரே பார்வையை காட்டுகிறது. This one eye signifies that I should be single. ഈ ഒരു കണ്ണെന്നത് ഒരേ ദൃഷ്ടിയെ കാണിക്കുന്നു. லோத்தின் மனைவிக்கு பல பார்வைகள் இருந்தது. Lot's wife, she had a different sight. ലോത്തിന്റെ ഭാര്യയ്ക്ക് അനേക ദൃഷ്ടി ഉണ്ടായിരുന്നു. புருஷனோட போகவும் வேண்டும், இந்த அழிந்து போகிற தேசத்தில குடியும் இருக்க வேண்டும். She wanted to go with her husband and she wanted to dwell in the city which is going to be destroyed. അവൾക്ക് തന്റെ ഭർത്താവിനോട് കൂടെ പോവുകയും വേണം, നശിച്ചു പോകുന്ന ലോകത്തെയും വേണം. அவளுடைய பார்வை, அவளுக்கு பல பார்வை உண்டாயிருந்தது. She had different sights. അവൾക്ക് അനേകമായ ദൃഷ്ടി ഉണ്ടായിരുന്നു. கண்கள் தனி கண்கள் ஒரே பார்வையாய் இருப்பதாக. I should always be single. നമ്മുടെ കണ്ണ് നേരെ മുമ്പോട്ട് கூட்டு നോക്കണം. கண்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்பொழுதும் கூட்டு கண்கள் இருக்கவே கூடாது. For a child of God, they should not have a sight. They should not have a compound eye. ഒരു ദൈവവേദന അനേകം കണ്ണുകൾ ഉണ്ടായിരിക്കരുത്. சிங்கிள் ஐ, சாதாரண கண். They should have single eye. സാധാരണ കണ്ണുകൾ சில ഉണ്ടായിരിക്കും. பூச்சிகளுக்கு அது கூட்டு கண்கள் இருக்கும், ஒரு கண்ணல்ல பல கண்கள். For some insects, when we see, they will have compound eyes. ചില ജീവികൾക്ക് പല കണ്ണുകൾ ഉണ്ടായിരിക്കും. அநேக பார்வை. They will have different sights. അനേക നോട്ടങ്ങൾ. ஊழியத்துக்கும் வர வேண்டும். They want to come to the ministry. உலகத்திலும் இருக்க வேண்டும். They want to be in the world. ലോകത്തിലും ഇരിക്കണം. நகையும் போட வேண்டும். They want to wear jewels. ராபோஜனம் எடுக்க வேண்டும். They want to take the holy communion. പിതൃമേശ എടുക്കണം. பல கண்கள், பல பார்வை. They have different eyes, different sights. പല ദൃഷ്ടികൾ. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. Your eyes should always see straight. It should be single. നിന്റെ കണ്ണ് നേരെ മുമ്പോട്ട് നിമിരിക്കട്ടെ. ஒரே பார்வை. Only one sight. ഒരേ ദൃഷ്ടി. சீயோனை மாத்திரம் பார்க்கிறது. Looking unto Zion. സിയോനെ മാത്രം നോക്കുന്നത്. புதிய எருசலேமை மாத்திரம் பார்க்கிறது. Looking only to New Jerusalem. പുതിയ യെരൂശലേമിനെ മാത്രം നോക്കുന്നത്. அங்க இங்க வேற எந்த பார்வையும் கிடையாது. There is no other sight there. അവിടെ ഇവിടെ മറ്റു ഏത് ദൃഷ്ടിയുമില്ല. அதை பார்த்து கொண்டு லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு என்று பாடுறது. Seeing that we can say, I don't want this world, I don't want anything, it is enough, Jesus is enough for me. അത് കണ്ടുകൊണ്ട് എനിക്ക് ലോകം വേണ്ട, വേറെ ഒന്നും വേണ്ട, യേശു മതി എന്ന് പറയും. இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிற பார்வை. It is a sight looking unto Jesus alone. യേശുവിനെ മാത്രം നോക്കിക്കൊണ്ട് ജീവിക്കുന്നു. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்கள் ஒன்றினால நீ என்னை கவர்ந்து கொண்டாய். And that is why he says, thou hast ravished me with thine eye. അതുകൊണ്ട് യേശു പറയുന്ന, നീ ഒരു ദൃഷ്ടിയാൽ എന്നെ വശീകരിച്ചു. கழுத்திலுள்ள சரப்பணியினால நீ என்னை கவர்ந்து கொண்டாய். With the chain that is round about your neck thou hast ravished me. നിന്റെ കഴുത്തിലുള്ള സരപ്പളിയാൽ നീ എന്നെ വശീകരിച്ചു. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் இந்த சரப்பணி கிருபை என்று நாம் பார்க்கிறோம். When we see in Proverbs 3rd chapter that this chain refers to grace. സദൃശവാക്യങ്ങൾ 3-ാം അധ്യായത്തിൽ ഇത് സരപ്പളി എന്നത് കൃപയെ കാണിക്കുന്നു. 3வது அதிகாரம் 3-ാം വചനം. 3வது வசனம். 3rd chapter and the 3rd verse. 3-ാം അധ്യായം 3-ാം വാക്യം. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நீ அவைகளும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. Let not mercy and truth forsake thee. ദയയും വിശ്വസ്തതയും നിന്നെ വിട്ടുപോകരുത്. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டுகொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that bind them about thy neck. അവയെ നിന്റെ കഴുത്തിൽ കെട്ടിക്കൊള്ളുക എന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. உன் கண்கள் ஒன்றினால நீ என்னை கவர்ந்து கொண்டாய். Thou hast ravished me with your eye. നിന്റെ കണ്ണാൽ നീ എന്നെ സ്വീകരിച്ചു. பார்வைக்கு குறுகி போகிற ஜன்னல்களை அவன் ஆலயத்துக்கு செய்வித்தான். He made windows of narrow lights to the temple. അവൻ ആലയത്തിന്റെ ജാലം ഇണക്കിയ കിളിവാതിലുണ്ടാക്കി. இந்த இப்படி ஒரு பார்வை நமக்கு வேண்டுமானால் பார்வையில நமக்கு சரியான ஒரு பிரதிஷ்டை உண்டாயிருக்க வேண்டும். In order to have such a sight, we need to have a proper consecration in our vision. നമ്മുടെ ദൃഷ്ടി ശരിയായിരിക്കണമെങ്കിൽ നമ്മുടെ ദർശനത്തിൽ ഒരു ശരിയായ പ്രതിഷ്ഠ ഉണ്ടായിരിക്കണം. சரியான பிரதிஷ்டை உண்டாயிருக்க வேண்டும். We should have a proper consecration. ഒരു ശരിയായ പ്രതിഷ്ഠ ഉണ്ടായിരിക്കണം. யோபு 31வது அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும்போது யோவனுடைய
பிரதிஷ்டை குறித்து, கண்களிலே அவன் வைத்திருந்த, கண்களுக்கு இட்டிருந்த பிரதிஷ்டை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. When we read in Job chapter 31 and verse 1 and 2, we can read about the consecration that Job made with his eyes. ഇയ്യോബ് 31 1-2 വാക്യങ്ങൾ ഇയ്യോബിനുണ്ടായ കണ്ണിനെ കുറിച്ചുള്ള പ്രതിഷ്ഠയെ കുറിച്ച് ഇവിടെ കാണാം. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? கண்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவன் ஜீவித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the word of God that he lived making a covenant with his own eyes. അവൻ കണ്ണുമായി ഒരു നിയമം ചെയ്തു എന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. நேற்றைக்கு என்னிடத்துல வந்து சொன்னாங்க, நம்முடைய இந்த தேவநீசன் நகர்ல எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்கும் கலர் டிவி கொடுக்கறாங்க ஃப்ரீ எல்லாருக்கும். Yesterday they came and told me that those who are abiding in Devanesan Nagar and all those who have the ration cards, they are giving color TV. ദേവനേസൻ നഗറിലുള്ളവർക്ക് റേഷൻ കാർഡുള്ള എല്ലാവർക്കും കളർ ടിവി കൊടുക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു. ഗവൺമെന്റേ കൊടുക്കുന്നത്. The government is giving. எல்லாம் இலவசம். Everything is free. എല്ലാം സൗജന്യം. நான் சொன்னேன், சரி இனி பாலிடால் கூட கொடுத்தா வாங்கி கொள்ளட்டுன்னு சொன்னேன். பாலிடால். I said if they give Falid also you can take it. பாலிடால், டிக்20, டிண்டால் எல்லாம் நஞ்சு. Falidal, poisons. TIC20, these are all poisons. என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு. Whatever they give you can get it. എന്തെല്ലാം കൊടുത്താലും അത് വാങ്ങുന്നു. കുടിக்கிறதுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிக்கட்டு. Whatever they give you to drink you can get. കുടിക്കുന്നതിന് എന്ത് കൊടുത്താലും വാങ്ങി കുടിക്കട്ടെ. சாப்பிடுறதுக்கு பாம்பு கொடுத்தா பாம்பு வாங்கி சாப்பிடட்டு. If they give you to eat, if they give you snake to eat, you can receive it. ഭക്ഷിക്കുന്നതിന് പാക്ക് കൊടുത്താൽ അവർ ഭക്ഷിക്കട്ടെ. பாம்பு இலவசம். Snake is free. പാമ്പ് സൗജന്യം. பிரியமானவர்களே, எல்லாம் இலவசம். Beloved ones, everything is free. പ്രിയമുള്ളവരെ എല്ലാം സൗജന്യം. கண்களோட உடன்படிக்கை பண்ணி ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that we have to make a covenant with our life, with our eyes and live. കണ്ണുമായി നിയമിച്ചത് ജീവിക്കണമെന്ന് വചനം പറയുന്നു. கண்களோட உடன்படிக்கை பண்ணாவிட்டால் நிச்சயமாக ரேஷன் கார்டை தூக்கிட்டு அங்க போவோம் டெலிவிஷன் வாங்குறது. If we don't make a covenant with our eyes, surely we will take our ration card and we will go to stand in order to get the television. കണ്ണുമായി നിയമം ചെയ്യുന്നില്ല എങ്കിൽ റേഷൻ കാർഡ് എടുത്തുകൊണ്ട് കളർ ടിവി വാങ്ങുവാനായി പോകും. நாளைக்கு ரேஷன் கார்டு உள்ளவங்க எல்லாம் வாருங்க, உங்களுக்கு 100 அந்த குடிக்கிறதுக்கு 100 பூஸ்ட் இலவசமா கொடுக்கிறோம்னு சொன்னா போன உடனே ரேஷன் கார்டை தூக்கிட்டு போய் 666 முத்திரையை எங்க வாங்கி கொண்டு 100 பூஸ்ட் பாக்கெட் வாங்கி கொண்டு வருவார்கள். Tomorrow if they say that those who have the ration cards can come and get 100 boosts and they will go taking the ration cards and they will get the seal of 666 and get the boost and come. റേഷൻ കാർഡ് ഉള്ളവരെല്ലാം ബൂസ്റ്റ് വാങ്ങാൻ പോകണമെന്ന് പറഞ്ഞാൽ 666 എന്നുള്ള മുദ്ര ഏറ്റുകൊണ്ട് അവിടെ വാങ്ങുവാനായി പോകും. 100 பூஸ்ட் இல்ல, பூஸ்ட் என்ன தெரியுமா? 100 packets. It's 100 packets of boost. 100 പാക്കറ്റ് அது வாங்கி கொண்டு கார்டை கொண்டு போய் ஒரு முத்திரையை வாங்கி கொண்டு 100 பூஸ்ட் பாக்கெட் வாங்கி கொண்டு திருப்பி வருவார். They will take their ration cards, get the seal of 666 and they will come with 100 packets of boost. റേഷൻ കാർഡ് എടുത്തുകൊണ്ട് 666 എന്നുള്ള മുദ്ര ഏറ്റുകൊണ്ട് ബൂസ്റ്റ് പാക്കറ്റ് വാങ്ങുവാനായി പോകും. வாங்குவானாய் போவோம்ல, வாங்கி கொண்டு திருச்சி வரும், மேடிச்சு கொண்டு திருச்சி வரும். அவன் தான் கூப்பிடுறான, இலவசம் வச்சிருக்கிறேன் வா என்று சொல்லி. He is calling, everything is free, you come. എല്ലാം സൗജന്യമായിരിക്കുന്നവന്ന് വാങ്ങിക്കൊള്ളുക എന്ന് പറയും. பிரியமானவர்களே, எனவே நாம் ஜாக்கிரதையா ஜீவிக்க வேண்டிய காலமாயிருக்கிறது. So beloved ones, this is the time that we have to live very carefully. അതുകൊണ്ട് പ്രിയമുള്ളവരെ നാം ജാഗ്രതയോടെ ജീവിക്കണം. அவன் தன்னுடைய கண்களோட பிரதிஷ்டை பண்ணி அவன் ஜீவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that Job made a covenant with his eyes. യോബ് തന്റെ കണ്ണുമായി നിയമം ചെയ്ത് ജീവിച്ചു എന്ന് വചനം പറയുന്നു. ഉന്നതപാട്ട് 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read in Song of Solomon chapter 4 and verse 9, ഉത്തമഗീതം 4-9 വാക്യം വായിക്കുമ്പോൾ, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்கள் ஒன்றினாலும் உன் கழுத்திலுள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the word of God, there is only one way in order to ravish the heart of God. ദൈവത്തിന്റെ ഹൃദയത്തെ അപഹരിക്കുന്നതിന് ഒരേ ഒരു മാർഗ്ഗം മാത്രമേ ഉള്ളൂ. கண்கள் ஒன்றினால கழுத்துள்ள ஒரே சரப்பணியினால, with the one eye, with the eyes and with the chain of thy neck we can ravish him. ഒരു നോട്ടം കൊണ്ട് കഴുത്തിലെ മാല കൊണ്ട്. உன்னதபாட்டு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு புறாக்கண்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். In Song of Solomon chapter 4 and verse 1, the Lord says, thou hast dove's eyes. ഉത്തമഗീതം 4-1 വാക്യത്തിൽ നിനക്ക് പ്രാവിന്റെ കണ്ണ് ഉണ്ട് എന്ന് എഴുതിയിരിക്കുന്നു.
நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்களா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that thou hast dove's eyes within thy locks. നിന്റെ മൂടുപടത്തിന് നടുവേ നിന്റെ കണ്ണ് പ്രാവൻ കണ്ണു പോലെ ഇരിക്കുന്നു എന്ന് വചനം പറയുന്നു. வேறு எதையோ பார்த்து புகழ்ந்திருக்கலாம், கண்ணைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். He can describe seeing some other thing, but he describes the eyes now. ദൈവം മറ്റു കാര്യത്തെയല്ല കണ്ണിനെ കുറിച്ച് വിവരിച്ചു പറഞ്ഞിരിക്കുന്നു. கண்ணை முக்காட்டின் நடுவே பார்க்கிறதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the word of God that he can see the eyes within the locks. ഈ കണ്ണ് മൂടുപടത്തിന് നടുവേ കാണപ്പെടുന്നു. இது பிரதிஷ்டையை காட்டுகிற, முக்காடு பிரதிஷ்டையை காட்டுகிறது. This locks or the veil signifies consecration. ഈ മൂടുപടം പ്രതിഷ്ഠയെ കാണിക്കുന്നു. சிம்சோனுக்கு அந்த 7 ஜடைகள் இருந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the word of God that Samson had 7 locks of hair. ശിംസോന് 7 ജടകൾ ഉള്ളതായി വചനത്തിൽ കാണാം. அந்த வசனத்தை யாராவது எடுத்து படிங்க. பிரியமானவர்களே, அது கூட முக்காடு என்றுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved ones, it is written in the word of God that it is a veil. പ്രിയമുള്ളവരെ, ഇത് മൂടുപടം എന്ന വചനം പറയുന്നു. அவனுக்கு 7 ஜடைகள் இருந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the word of God that he had 7 locks of hair. അവന് 7 ജടകൾ ഇരുന്നതായി വചനത്തിൽ പറയുന്നു. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். படிங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை அந்த தலையிலே 7 ஜடைகள் இருந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the word of God that he had 7 locks of his head. തലയിൽ 7 ജട ഇരുന്നതായി വചനത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നു. 7 என்பது பூர்ணத்தை காட்டுகிறது. 7 signifies perfection. 7 എന്നത് പൂർണ്ണതയെ കാണിക്കുന്നു. ஜடைகள் என்பது பிரதிஷ்டையை காட்டுகிறது. This lock signifies consecration. ജട എന്നത് പ്രതിഷ്ഠയെ കാണിക്കുന്നു. இது பூர்ண பிரதிஷ்டையை வெளிப்படுத்துகிறது. This reveals perfect consecration. ഇത് പൂർണ്ണ പ്രതിഷ്ഠയെ വെളിപ്പെടുത്തുന്നു. ஊழியக்காரன் கூட அவன் பூர்ண பிரதிஷ்டை உள்ளவனாய் ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that a servant of God should live with a perfect consecration. ഒരു ദൈവശുശ്രൂഷകൻ പൂർണ്ണ പ്രതിഷ്ഠയുള്ളവനായി ജീവിക്കണമെന്ന് കാണിക്കുന്നു. கண்கள் புறா கண்கள் என்று சொல்லுகிறார். He says that the eyes are like the dove's eyes. ഈ കണ്ണ് പ്രാവിന്റെ കണ്ണ് പോലെ ഇരിക്കുന്നു. புறா கண்கள் எப்பொழுதும் அந்த கண்ணீர் புறாவுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். From the eyes of this dove, tears will always be coming down. പ്രാവിന്റെ കണ്ണിൽ നിന്ന് എപ്പോഴും കണ്ണുനീർ ഒഴുകിക്കൊണ്ടിരിക്കും. பிரியமானவர்களே, எனவே இந்த கண்கள் மிகவும் சுத்தமா இருக்கும், தெளிவா இருக்கும். So the eyes will always be clear and clean. അതുകൊണ്ട് ഈ കണ്ണ് എപ്പോഴും ശുദ്ധമായി இந்த தெளிவான பார்வை உண்டாக வேண்டுமானால் ஒரு மனிதன் அவன் தேன் சாப்பிட வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the word of God that for a man to have a clear sight, he had to taste honey. ഒരുവന്റെ കണ്ണ് ശുദ്ധമായിരിക്കണമെങ്കിൽ അവൻ തേൻ ഭക്ഷിക്കണമെന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. 1 സാമുവേൽ 14ാவது அதிகாரம் 27வது வசனத்தை படி. Read 1 Samuel chapter 14 and verse 27. 1 ശമൂവേൽ 14ാം അധ്യായം 27ാം വാക്യം. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அந்த தேனை சாப்பிட்ட போது அவன் கண்கள் தெளிந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the word of God that when he tasted the honey, his eyes were enlightened. അവൻ തേൻ കട്ട് ഭക്ഷിച്ചപ്പോൾ അവന്റെ കണ്ണ് തെളിഞ്ഞു എന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. இது வேத வசனத்தில் மறைந்து கிடக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. This signifies the truths that is hidden in the word of God. ഈ ദൈവവചനത്തിൽ മറഞ്ഞിരിക്കുന്ന സത്യങ്ങളെ കാണിക്കുന്നു. மனிதனுடைய கண்கள் இருதயம் எப்பொழுது அது தெளியும்? When will the eyes of a man and a heart will be enlightened? ഇപ്പോൾ ഒരു മനുഷ്യന്റെ കണ്ണ് ഹൃദയം തെളിയും. பிரியமானவர்களே, அவன் தேனை இந்த வேத வசனத்தின் மறைந்து கிடக்கிற சத்தியங்களை அவன் சாப்பிட வேண்டும். He had to taste honey, that is the truths that is hidden in the word of God. അവൻ ദൈവവചനത്തിൽ മറഞ്ഞിരിക്കുന്ന സത്യങ്ങളായി തേനെ ഭക്ഷിക്കണം. சிலருக்கு இந்த சாப்பிடுறது குடிக்கிறது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒன்றுமே தெரியாது. Some people cannot understand what it is mentioned about drinking and eating. ചിലർക്ക് ഭക്ഷിക്കുക പാനം ചെയ്യുക എന്നതിനെ കുറിച്ച് പറയുന്നത് മനസ്സിലാകില്ല. கர்த்தர் சொல்கிறார், கற்பாறையின் தேனினால் நான் உன்னை திருப்பி ஆக்குவேன் என்று சொல்கிறார். The Lord says that I will satisfy you with the rock, with the honey from the rock. പ്രിയമുള്ളവരെ, ദൈവം പറയുന്ന പാറയിൽ നിന്നുള്ള തേൻ കൊണ്ട് നിനക്ക് തൃപ്തി വരുത്തും. சில வேளையில நாம் தரிசனத்தில் நாம் பார்க்கும்போது மலை முழுவதும் கற்பாறையாக இருக்கும். ஒரு பெரிய மலை கற்பாறை
அது முழுவதும் தேனி அந்த தேனி கூடு கட்டி இருப்பதை பார்க்கலாம். Sometimes we may see a vision like this. There will be a mountain and the mountain will be full of rocks, and in that rock we can see honeycomb. ചിലപ്പോൾ നാം സ്വപ്ന ദർശനങ്ങളെ കാണും, ഒരു വലിയ മലയിൽ പാറകൾ ഇരിക്കുന്നതായും അതിൽ തേൻകൂടുകളായി കാണും. அதை தரிசனத்திலே உண்மையாய் பார்த்து அதை நாம் அப்படியாக அந்த நாவினால சுண்டை அந்த உதட்டை நாம் தொடுவோமே ஆனால் தேனுடைய ருசியே அங்கு உண்டாயிருக்கும். When we see such a vision and when we touch our lip, really we can taste the honey there. ആ ദർശനത്തെ കണ്ട് അധരങ്ങളെ തൊടുമ്പോൾ ശരിയായ സ്വാദുണ്ടായിരിക്കും. கற்பாறையின் தேனினால் நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். The Lord says, I will satisfy you with the honey from the rock. പാറയിൽ നിന്നുള്ള തേൻ കൊണ്ട് നിനക്ക് തൃപ്തി கற்பாறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. The rock signifies the Lord Jesus Christ. പാറ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ കാണിക്കുന്നു. தேன் என்பது அது வேத வசனங்கள் மறைந்து கிடக்கிற சத்தியங்களை காட்டுகிறது. Honey signifies the truths that is hidden in the word of God. തേൻ ദൈവവചനത്തിൽ മറഞ്ഞിരിക്കുന്ന സത്യങ്ങളെ കാണിക്കുന്നു. ஒரு மனிதன் அந்த வேத வசனங்கள் மறைந்து கிடக்கிற சத்தியங்களை அவன் ஆகாரமாக உட்கொள்ளும் போது அவனுடைய பார்வை தெளிகிறது. When a man, when he tastes this honey, that is when he eats this truths that is hidden in the word of God, his eyes are enlightened. ഒരുവൻ തേൻ ഭക്ഷിക്കുമ്പോൾ ദൈവവചനത്തിൽ മറഞ്ഞിരിക്കുന്ന സത്യങ്ങളെ കൈക്കൊള്ളുമ്പോൾ അവന്റെ കണ്ണ് തെളിയും. சியோன் சியோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சியோன் என்றால் என்ன என்று யாருக்கும் தெரியாது. It is said about Zion, but many don't know what is Zion. സിയോൻ സിയോൻ എന്ന് പറയുന്നത്, എന്നാൽ സിയോൻ എന്താണെന്ന് അനേകർക്ക് അറിഞ്ഞുകൂടാ. யாருக்கும் தெரியாது. Nobody knows it. ആർക്കും അതറിയില്ല. புதிய எருசலேம் புதிய எருசலேம் என்று சொல்லுகிறோம். புதிய எருசலேம் என்றால் யாருக்கும் தெரியாது. We are saying about New Jerusalem, but we don't know what is New Jerusalem. പുതിയ യെരൂശലേം എന്ന് നാം പറയുന്നു, എന്നാൽ പുതിയ യെരൂശലേം എന്തെന്ന് ആർക്കും അറിഞ്ഞുകൂടാ. நாங்கள் படிக்கும்போது மனிதன் எப்படி பரலோக ராஜ்யத்தை இழந்தான் என்ற ஒரு புத்தகம் எங்களுக்கு பாடத்திட்டத்திலே வைக்கப்பட்டிருந்தது. When I was studying, I had a subject like a lesson like this, how man fell. பரலோகத்திலே இருந்து எப்படி தள்ளப்பட்ட பரலோகத்தை எப்படி இழந்தான் என்பது என்ற பாரடைஸ் லாஸ்ட், அது பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருந்தது. We had a lesson how man lost, means how he lost the paradise. ഞാൻ പഠിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ മനുഷ്യൻ എങ്ങനെ സ്വർഗ്ഗരാജ്യം നഷ്ടപ്പെട്ടു എന്നതിനെ കുറിച്ച് പഠിച്ചു പാഠമുണ്ടായിരുന്നു. அந்த லெக்சர் அந்த பாடத்தை அந்த புத்தகத்தை நடத்தும் போது நம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட், இப்போது அவர் நாகர்கோயிலில் பிஷப்பா இருக்கிறார், தேவகடாட்சம், அவரை பார்த்து சியோன்னு சொன்னா என்ன என்று கேட்பேன். என்ன இதை சொல்லு என்று சொல்வேன் என்றால் அவன் சிஎஸ்சி, அவனுக்கு அதை பற்றி தெரியும். When the lecturer was taking that subject, the student who is sitting beside to the lecturer, now he is a bishop in Nagarkoil. I used to ask him what is the meaning of Zion, because he is from CSI, and I thought that he would know it. ലെക്ചർ പാഠം എടുത്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ എൻ്റെ അടുത്ത് ഇരിക്കുന്ന വ്യക്തി ഇപ്പോൾ നാഗർകോവിൽ ബിഷപ്പായിരിക്കുന്നു. എന്നോട് സിയോൻ എന്തെന്ന് എനിക്ക് പറഞ്ഞു തരണമെന്ന് ഞാൻ ചോദിക്കും. കാരണം അദ്ദേഹം CSIയിലായിരുന്നുകൊണ്ട് തനിക്ക് അറിയാമെന്ന് ഞാൻ ചിന്തിച്ചു. He said it is a mountain in the land of Canaan. കനാൻ ദേശത്ത് ഒരു മല ആണെന്ന് പറഞ്ഞു. நான் கூட அப்படித்தான் நினைத்திருந்தேன். அது அங்கே உள்ள ஒரு மலை. Even I too thought that it is a mountain there. അവിടെയുള്ള ഒരു മലയെന്ന് ഞാൻ ചിന്തിച്ചു. நம்முடைய மனது, நம்முடைய இருதயம், நம்முடைய கண்கள் அது எப்படி தெளிவடையும்? When will our eyes, heart and mind be enlightened? നമ്മുടെ ഹൃദയവും മനസ്സും കണ്ണും എപ്പോൾ തെളിയും? சியோனை குறித்த அந்த வசனத்தினுடைய ஆழங்கள் நம்மை கேட்கும்போது அது நம்ம தெளிவடையும். When we hear the words, the depths about Zion, it will be enlightened. സിയോനെ കുറിച്ചുള്ള ആഴമേറിയ സത്യങ്ങൾ അറിയുമ്പോൾ അത് തെളിയും. பிசாசனுடைய ஒரே எண்ணம் இந்த பார்வையை நஷ்டப்படுத்தி விட வேண்டும். The one thought of Satan is that somehow he had to fail. Not one thought, only one thought. ஒரே வாஞ்சை, ஒரே எண்ணம் சியோனை குறித்த அந்த பார்வையை நஷ்டப்படுத்தி விட வேண்டும். The only one thought of the devil is that he had to fail the vision about Zion. പിശാചിന്റെ ഒരേ ഒരു വാഞ്ച സിയോന്റെ ദർശനത്തെ എങ്ങനെയെങ്കിലും നഷ്ടപ്പെടുത്തണം. பிரியமானவர்களே, அதுதான் அவனுடைய வாஞ்சை. That is his desire. അതാകുന്നു അവന്റെ വാഞ്ച. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கும்போது, when we read in 1 Samuel chapter 14 and verse 2, 1 ശമൂവേൽ 14 അധ്യായം 2ാം വാക്യം വായിക്കുമ്പോൾ, சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். 14வது அதிகாரம்
படிங்க. நாகாஸ் சொன்னான், உங்களுடைய வலது கண்ணை பிடுங்கி 11வது வசனத்தை படிங்க. 11வது அதிகாரம் 2வது வசனத்தை. அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். நான் உங்களுடைய வலது கண்ணை பிடுங்கி இதனால் இஸ்ரவேலில் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்று சொல்லுகிறான். He says, on this condition will I make a covenant with you, that I may thrust out all your right eyes and lay it for a reproach upon all Israel. നിങ്ങളുടെ വലം കണ്ണൊക്കെയും ചൂഴ്ന്നെടുക്കുകയും എല്ലാ ഇസ്രായേലിനോടും ഈ നിന്ന വരുത്തുകയും ചെയ്യുമെന്നുള്ള സമ്മതത്തിന്മേൽ ഞാൻ നിങ്ങളോട് ഉടമ്പടി ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞു. அம்மோன் என்பது துருவ தேசத்தை காட்டுகிறது. This Ammon he signifies erroneous doctrine. ഈ അമോന്യൽ എന്നത് ദുരുപദേശത്തെ. அம்மோன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பொருள், பிரியமானவளே, நாகாஸ் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பொருள் பாம்பு. The meaning of the word Nahash means snake. നാഹാഷ് എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം സർപ്പം എന്നർത്ഥം. பிரியமானவளே, பழைய பாம்பு. It is the old serpent. ഇത് പഴയ പാമ്പ്. பழைய பாம்பாகிய சாத்தானை அது வெளிப்படுத்துகிறது. It signifies Satan, who is the old serpent. പഴയ പാമ്പായ പിശാചിനെ ഇത് കാണിക്കുന്നു. அவனுடைய ஒரே வாஞ்சை என்ன? What is his only one desire? അവന്റെ ഒരേ വാഞ്ച എന്താകുന്നു? வலது கண்ணை பிடுங்கி விட வேண்டும். He had to thrust out the right eye. വലം കണ്ണ് ചുഴന്നെടുക്കണം. ஏன் இடது கண்ணை பிடுங்க கூடாது? Why should not he thrust out the left eye? എന്തുകൊണ്ട് ഇടത് കണ്ണ് ചുഴന്നെടുത്തുകൂടാ? வலது கண் என்பது சீயோன் புதிய எருசலேமை பற்றிய தரிசனங்களை பார்வையை வெளிப்படுத்துகிறது. Right eye signifies the vision or the sight concerning Zion and Jerusalem. വലം കണ്ണ് എന്നത് പുതിയ യെരൂശലേമിനെ സിയോനെ കുറിച്ചുള്ള ദർശനത്തെ കാണിക്കുന്നു. இந்த சத்தியத்திலே வளராவிட்டால் நம்முடைய அந்த ஆவிக்குரிய அந்த கண் சுருங்கி விடுகிறது. If we don't grow in this truth, our spiritual life will shrunk. നാം ഈ സത്യത്തിൽ വളരുന്നില്ല എങ്കിൽ നമ്മുടെ ആത്മീയ കണ്ണ് കുരുടായി പോകും. ஆவிக்குரிய கண் சுருங்கி விடுகிறது. அந்த பார்வை தரிசனத்தை இழந்து விடுகிறோம். If we don't grow in this truth, our spiritual eyes will shrink and we will lose that vision. നാം ഈ അനുഭവത്തിൽ വളരുന്നില്ല എങ്കിൽ നമ്മുടെ ആത്മീയ കണ്ണ് ചുരുങ്ങി പോകും. ദർശനം நம்முடைய ஆவிக்குரிய தரிசனம் ஒருபோதும் சுருங்கி விடக்கூடாது, விசாலமாக்கப்பட வேண்டும். Our spiritual vision should not shrink, but it should always be enlarged. നമ്മുടെ ആത്മീയ ദർശനം ചുരുങ്ങി പോകരുത്, അത് വിശാലമായി. என்ன செய்ய வேண்டும்? And for this what we have to do? അതിനുവേണ്ടി എന്ത് ചെയ്യണം? நம்முடைய பார்வை செல்ல செல்ல ஒரு வயதாக நம்முடைய பார்வை குறுகி கொண்டே போக வேண்டும். When days go by and years go by, our vision should always become narrow. നാളുകൾ കഴിയും തോറും വർഷങ്ങൾ കഴിയും തോറും നമ്മുടെ ദർശനം വിശാലമായിരിക്കും. கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை பார்க்கிறது, பாவத்தை பார்க்கிறது, ஆடம்பரத்தை பார்க்கிறது, நகையை பார்க்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு நம்முடைய பார்வையை சுருக்கிக் கொள்ள வேண்டும், குறுக்கிக் கொள்ள வேண்டும். Little by little, நேரம் little by little, we should not see the world or